வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஏ டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தியரி சம்ம எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தியரி சம்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. லாஸ்ட் மினிட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 7 to 14 ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 13 வந்து கம்பல்சரி. இரட்டை பதிவு முறை மற்றும் பிற்படுத்தாத போது சிறிய அளவிலான தனி வரிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக. லாப நோக்கமற்ற அமைப்பின் வருவாயின் செலவுகள் ஏதேனும் 4 தரவும். கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயரை மதிப்பிடும் ஏதேனும் 3 சூழ்நிலைகளை தரவும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இறந்த கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை அவருடைய நிறைவேற்றோர் கணக்கிற்கு மாற்றுவதற்கு குறிப்பீடு பதிவினை தரவும். மிகை ஒப்பம் என்றால் என்ன? வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்? விரைவு விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் குயிக் ரேஷியோ? ஸோ இதில் நீங்கள் பார்க்குற வரைக்குமே வந்து பார்த்தோன்னா சம்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. தியரி வந்து பார்த்தோன்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கைகளை கூறுக. ஸ்டேட் எனி 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். ஸோ சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு. 3 மார்க் பொறுத்தவரைக்கும் 7 to 3 21. இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவு முறைக்கு இடையான வேறுபாடு. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? அது கீழே சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும். ஸ்டேட் எனி 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் குட்வில். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அழைப்பு முன்பணம் குறித்து சுருக்கமாக எழுதவும். ரைட் த ப்ரீஃப் நோட் ஆஃப் கால் இன் அட்வான்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டேலி ERP9 பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களின் வகைகள் குறிப்பிடும். மென்ஷன் த காமன்லி யூஸ்டு வவுச்சர் டைப் ஆஃப் டேலி ERP9. சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டிய செலுத்திய செலவு நீர்மை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 5 35. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு தியரி சம்மு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கணினிமயமாக்க கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 4 விளக்கவும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். சம்ஸ் இருக்குது, சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் கொடுக்க போகிறேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நடப்பு விகிதம், நீர்மை விகிதம் கண்டறிதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.